பொருளாளர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை, தலைவர் பதவியில் போட்டியிடவில்லை என்று ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். திமுக தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கு வரும் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் நிலையில் ஞாயிறன்று பொருளாளர் பதவியை ஸ்டாலின் ராஜினாமா செய்துவிட்டதாக தகவல் பரவியது. இந்நிலையில் தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஸ்டாலின் இத்தகவல் வதந்தி என்றும், தலைவர் பதவிக்கு கருணாநிதியும், பொதுச் செயலாளர் பதவிக்கு அன்பழகனும், பொருளாளர் பதவிக்கு தானும் போட்டியிடப் போவதாக தெரிவித்தார். வருகிற 9ஆம் தேதி கூடவிருக்கக்கூடிய பொதுக்குழுவில் நடைபெறவிருக்கிறது. அதற்குரிய வேட்புமனு தாக்கல் 7ஆம் தேதி செய்திட வேண்டும் என்ற அறிவிப்பும் இன்று எல்லா பத்திரிகைகளிலும் வெளிவந்திருக்கிறது. இதற்கிடையில் வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஏதேனும் ஒரு கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று விஷமத்தனமாக இது யாரோ திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். இதை நான் வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல, இதை முழுமையாக நான் மறுக்கிறேன். நான் எதையும் எதிர்பார்த்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் என்னுடைய பணி ஆற்றிக் கொண்டிருக்கவில்லை. எனக்கு வரக்கூடிய பொறுப்புகளை நான் முறையாக பயன்படுத்தி அந்த பணியை தான் தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேனே தவிர எதற்கும் நான் ஆசைப்பட்டவன் அல்ல என்பதுதான் உண்மை. எனவே இதை யாரும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. தலைவர் பதவிக்கு தலைவர் போட்டியிடுவதாக வேட்புமனு கையெழுத்து போட்டிருக்கிறார். பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு போட்டியிடுவதற்காக பேராசிரியர் கையெழுத்திட்டிருக்கிறார். பொருளாளர் பொறுப்புக்கு நானும் போட்டியிட போவதாக முடிவு செய்து நானும் கையெழுத்து போட்டிருக்கிறேன். இதுதான் உண்மை, 100% இதுதான் உண்மை. தொடர்ந்து கட்சித் தலைவர் கருணாநிதியை அவரது இல்லத்தில் ஸ்டாலின் சந்தித்து இப்பிரச்சினை குறித்து விளக்கம் அளித்தார்.